தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே கர்மேல் மீடியா மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் தம்மோடு வாழ்வதற்கு தடையாய் காணப்படுகிற பாவ அரக்கனை கொன்று ஒழித்து நம்மை தம்முடன் ஒப்புரவாக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். நம்மை மீட்கும் பொருட்டு பிதாவாகிய தேவன் மனிதனாக பூலோகத்துக்கு கடந்து வந்தார். இதே யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய், அதாவது பிதாவினுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய், நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பூர்ணமான மாதிரிகையை அவர் நமக்கு பலன் அளிக்கிறவராக, பாவத்தினுடைய நிவர்த்திக்காக தம்மை தாமே பலியாக்கி தேவ கோபத்தை முற்றிலுமாக அகற்றி நம்மை பிதாவோடு சேர்க்கிறவராய் இந்த பூலோகத்துக்கு கடந்து வந்தார். நம்மில் ஒருவராகவே வாழ்ந்தார் என்று சொல்லி யோவான் இங்கே மிகவும் அழகாக எழுதுகிறார். கிறிஸ்தவம் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, மரணம், உயிர்ப்பு இவை மூன்றிலும் கட்டப்பட்டு காணப்படுகிறது. தேவன் மனிதனாக அவர் வந்ததால், மனிதனாக அவர் கடந்து வந்ததால் மாத்திரம் ஒரு மனிதர்களிடத்திலே ஒரு மீட்பு நிகழ்ந்திருக்க முடியாது. பாவத்தினுடைய பரிகாரமாக ஒரு பரிசுத்தர் மரிக்க வேண்டியிருக்க, மகா பரிசுத்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவம் முழுவதையும் தன் மீது ஏற்றுக்கொண்டவராக தாமே பலியாகிறார். அதனால் அவரை பிதாவுக்கும் நமக்கும் இடையே மத்தியஸ்தர் ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மத்தியஸ்தருக்காகவே யோபு அன்று ஏங்கி தேவ சமூகத்திலே காத்திருந்தார். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதுக்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்ல வேண்டு, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள்ளே இல்லையே என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததால் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்து பரத்துக்கேறி பிதாவினுடைய வலது பரசத்தில் இருப்பதால் அன்று யோபு ஏங்கி நின்ற அந்த மத்தியஸ்தர் என்று நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நிச்சயமானது நமக்கு நாட்களில் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு மாத்திரமல்ல, அவர் மீண்டும் வருகிறார் என்ற சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக இந்த கிறிஸ்தவம் காணப்படுகிறது. ஆகவே அவரது பிறப்பை நினைவு கூறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் அவர் ஒரு நியாயாதிபதியாக மீண்டும் வருவார் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் காணப்படுகிறோம் என்பதை இந்த நாட்களிலே யாரும் மறந்துவிட வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர இருக்கிறார். அவர் வருகை வாசற்படி வரைக்கும் வந்துவிட்டது. நீ அவர் தாமதியார். எளிப்போடு கூட தேவ சமூகத்தில் காத்திருப்போம், அவருடைய பணிகளை செய்வோம். இந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றதான நற்செய்தி அறிந்தவர்கள் இன்று நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு ஆவலாக ஒரு எதிர்பார்ப்போடு நாம் அவருடைய பிறப்பின் பண்டிகை மிகவும் ஒரு ஆயத்தத்தோடு நாம் கொண்டாடுகிற நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக இதே ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோம். தெய்வ சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நீர் எங்கள் மீட்பராக இருப்பதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பை அனுசரிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உம்மை அறியாத மக்களுக்கு உம்முடைய அன்பை காண்பிப்பதற்கும் உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்கும் அப்படிப்பட்ட வழியிலே தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வருகைக்கு என்று ஆயத்தப்பட கர்த்தர் யாவருக்கும் கிருபையில் கொடுப்பீராக. உம்முடைய 2வது வருகையினுடைய அந்த நற்செய்தியை உலகத்துக்கு பறைசாற்றுகிறவர்களாக
என் தகப்பன் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே. அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது, அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது. தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். அந்த குழந்தை பிறந்தது, நமக்காக மரிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது, பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன்.